அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு நெக் டிசைன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அகலத்தில் 5.5 இன்ச்சு, உயரத்தில் 8 இன்ச்சு கேன்வாஸ் பேப்பரை 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான நெக்கை நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. வளைவுகள் வர இடத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீவிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இது. வரைஞ்சதை அழகாக கட் பண்ணிக்கிறேன். நெக்காண்ட மேலே கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிங்கன்னா தைக்கும்போது அகண்டு போகாமல் இருக்கும். இப்போ மெயின் கிளாத் தைக்கிறதுக்கு கெட்ட பக்கம் திருப்பி இது மேலே வச்சுக்கோங்க. கிளாத் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அயன் கூட பண்ணலாம். நான் இதை அப்படியே தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி மடக்கி தைச்சிக்கோங்க. முன்னாடியே மெயின் கிளாத்தை லைனிங்கோட அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த நெக்கை கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு அந்த கேன்வாஸ் பேப்பரை ஒட்டி நெக்கை நான் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே அழகாக உள்ளே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கு இந்த மாதிரி நாச் போட்டு திருப்பி விட்டுக்கோங்க. நெக் டிசைனை ஹைலைட் பண்ணுறதுக்காக காப்பர் லேஸ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான சமோசா லேஸுன்னு சொல்லுவாங்க. இது கேன்வாஸ் பேப்பருக்கும் இந்த மெயின் கிளாத்துக்கும் நடுவில் இது வச்சு தைக்க போகிறேன். ரொம்பவே சீக்கிரமாகவும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடிய இந்த நெக் டிசைனை கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தைச்சிட்டு இருக்கிறது 9 வயசு பாப்பாவுக்கு ஃப்ராக் தைக்கிறதுக்காக கிளாத் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் இப்போ தைச்சிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி தைச்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.